வணக்கம் சார். வணக்கம். 49வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்போ ம். நம்ம பன்வல்ல இருக்கோம். நீங்க ம். இது வரைக்கும் வாசிச்ச புத்தகங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னு சொல்லணும்னா, நீங்க எந்தெந்த புத்தகங்கள நீங்க சொல்வீங்க? இதுவரைக்கும் வாசிச்சது இல்லைன்னா லைபாக்ஸை ஆன்ட்டின்னு ஒரு புத்தகம். ஓகே. பாரதி புத்தகாலயம் போட்டிருப்பாங்க. அது வந்து ஓகே. ₹90 தான் அந்த புத்தகம். வடகிழக்கு இந்திய மக்களை பற்றி ஒரு வரலாற்று ஆய்வு மாதிரி, வரலாற்று ஆய்வுல கதைகளில் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து அவங்களோட துயரை பற்றி நமக்கு ஒரு சாதாரண ஒரு திருளைட்டு கூட ஈஸியாக கிடச்சிக்கல. அவங்களுக்கு அது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. அந்த கதைகள்லாம் எனக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. அந்த புத்தகம் தான் எனக்கு படிச்சதுலேயே வந்து நான் ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா அது ஒன்று. அதில் கேஸ்ட் பிரச்சனை அதெல்லாம் ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைலாம் நடந்திருக்குல்ல, அந்த பிரிவினை டைம்ல இருந்த அந்த மக்களோட துயர்களையும் அந்த பஞ்சத்து டைம்ல வந்து அவங்களோட வழி கிட்டத்தட்ட மண்டோவை படிச்சு பிடிச்சவங்க எல்லாத்துக்கும் அந்த புத்தகம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. மறுபடியும் அந்த புத்தகத்தோட பேரை ஒரு தடவை நீங்க தெளிவா சொல்லுங்க. லைபாக்ஸை ஆன்ட்டி. அது பாரதி புத்தகாலயத்தில் கிடைக்கும். ஓகே. பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே. அடுத்து இந்த 4 நாள் புத்தக கண்காட்சிக்கு வர்றவங்க இந்த புத்தகம் வந்து பாரதி புத்தகாலயத்தில் கண்டிப்பாக போய் வாங்குங்க. வேற எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்க இங்க இந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன புத்தகங்களை வாங்க போறீங்க? எனக்கு நகனோட வந்து குமாகத்தி நாவல் வாங்கணும்னு தான் ஆசை. வாங்கிட்டேன் நான். அது படிச்சுட்டு இந்த புக் ஃபேக்ல கொஞ்சம் வேலை இருக்கனால படிக்க முடியல. ஓகே. நான் எனக்கு நகனோட புக் வாங்கினேன். முத்துகாசா குமாரோட இப்போ ரீசெண்டாக வந்து கருணாக்கு அந்த கவிதை தொகுப்பு வாங்கிட்டேன். நான் அது படிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டே படிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மண் சார்ந்து எழுதப்பட்ட அந்த கவிதையும் அந்த வார்த்தைகள் இந்த சாகனத்தின்றவர்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல ரொம்ப புழக்கமானது. எங்க அம்மா யூஸ் பண்றது. இந்த கவிதைகள்ல ரொம்ப வருஷம் கழிச்சு கவிதையில படிக்கப்ப எனக்கு ரொம்ப அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பழக்கம்னா நீங்க எந்த ஊர் அது? எனக்கு வந்து நான் தேனி சைடு. ஓகே. தேனி சைடுன்றப்போ அவங்களோட ஊர் பேரு நான் படித்தேன், சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து என்னால் நிறையா கவிதைகளை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அதுவாகும் இந்த வளையல் விற்கிறவனை பற்றியெல்லாம் இருக்கும். அது வந்து என் சித்தப்பா வந்து வீரபாண்டி கோயிலெல்லாம் வளையல் விற்க போகிறப்போ எல்லாம் வந்து நிறைய என்னாலே கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு என் லைஃப்ல இருக்கப்போ. எனக்கு அந்த கவிதை தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் கண்டிப்பா வாங்கி படிக்கணும் நான் படிங்கன்னு தான் சொல்லுவேன். அது மாதிரில முக்தின்னு ஒரு புக்கு கிரியா பதிப்பகம் போட்டிருக்காங்க. அந்த அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து கேஸ்ட் பிரச்சனை எல்லாமே வந்து 2002 எழுதியிருக்காரு. அவரு 2007 பப்ளிஷ் ஆன புக் அது. ஆனா ஃபுல்லா வந்து கேஸ்ட் பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு. அப்புறம் நாட்டார் தெய்வங்கள் இருக்குல்ல, மூட நம்பிக்கைகளை பத்தி பேசியிருக்காரு. அந்த மக்களோட அடித்தள மக்களோட அவங்களோட வேர்டே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு கதை சொல்றதுல வந்து வட்டாக வழக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா கதை சொல்ற விதமே வட்டாக வழக்குல தான் வந்தாங்க போனாங்கன்னு ஆரம்பிப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த புக்கு வந்து எல்லாரும் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. ஏன்னா நம்ம நாவல்கள் நிறைய படிச்சிருப்போம். அது மாதிரி மொழிபெயர்ப்பு நாவல்கள் எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஊர் வட்டார வழக்குல ஒரு நாவல்கள்லாம் நம்ம படிக்கிறதுங்கிறது வந்து அதுவும் அந்த ஊர்க்காரங்களே படிக்கிறதுங்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ சார் சொன்ன அந்த புத்தகம் அந்த வட்டார வழக்கு அந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. அப்புறம் கவிதை தொகுப்பும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. கவிதை தொகுப்பு வந்து விக்ரமாதித்யன் அவர்கள் வந்து தொகுத்திருந்தாரு. நம் காலத்து கவிதைகள்னு படைப்பு பதிப்பகம் போட்டிருக்காங்க. அதில் வந்து சமகால கவிஞர்கள் வந்து அவங்களோட முக்கியமான வந்து ஒரு 2-3 கவிதைகளை மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்து அதை வந்து கவிதையை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னோட்டம் மாதிரி கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்த புத்தகம். அந்த புத்தகம் வந்து கவிஞர்களை வந்து நீங்க படிக்கணும், சமகால கவிஞர்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த புத்தகம் வாங்கி படிச்சுப்பாங்க. நிறைய கவிஞர்கள் வந்து உங்களுக்கு அறிமுகமாவாங்க அந்த புத்தகம் வந்து. ஆனா அந்த இதுல வந்து அவர் கவிதைக்கு வந்து விளக்க சொல்லல. ஒரு நல்ல கவிதை எடுத்துக்காட்டி வாசகன்ட்டே விட்டுறாரு, நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. எனக்கு அந்த கவிதை அவர் சொல்லி ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லி அவர் சொன்ன கவிதை எல்லா கவிதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த புத்தகம் வந்து கவிஞர்களை சமகால கவிஞர்களை தெரிஞ்சுக்கணும்னா அந்த புத்தகம் வந்து கண்டிப்பா படிச்சுப்பாங்க. அந்த புத்தகத்தோட பேர் மறுபடியும் சொல்றீங்களா? நம் காலத்து கவிதை. ஓகே. நம் படைப்பு பதிப்பகம் போட்டிருக்காங்க. ஓகே. வேற எதுவும் அவ்வளவுதானா? இந்த தடவை புத்தகம் தான் நிறைய வாங்கணும்னு நினைச்சிருக்கேன். ஓகே. அது கண்டிப்பா வாங்கி. தேங்க்யூ. ஓகே. ரொம்ப நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ.